Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 75 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 74 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி டே 75. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸுக்கு ஹேங்கிங் லேஸ் தான் வைக்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸை நான் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டே 27 இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நார்மல் நீடில் சூப்பராக பண்ணி எடுத்திருக்கோம். ஒர்க் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளவுஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். என்னோடய ஒரு கொலீக் ஃப்ரெண்டோடது. ஸோ இதில் ஹேங்கிங் வைக்கிறதுக்காக திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஹேங்கிங் வைக்க போகிறோம். அண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோட டிசைன் நான் பண்ணும்போது. பட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துச்சு. பட் அதோட ஃபினிஷிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஒர்க் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து டே 27 இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதோட கை ஸ்லீவ்ஸ் வந்து டே 27 இருக்குது, கழுத்து வந்து 28 இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2 rupees. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் இந்த ஆக்சுவலி இது வந்து கலர் அப்படியே ஒயிட்டு தான், லைட்டோட எஃபெக்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா பிக் சைஸ் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இந்த சுகர் பீட்ஸ் பார்க்குறதுக்கு. இந்த சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 மெட்டீரியல்ஸும் தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இந்த 2 மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணி அழகான ஆரி டிசைன் போட போகிறேன். ஆரி டிசைன் மீன் ஹேங்கிங் டிசைன் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் டிசைன் வந்து ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு ஹேங்கிங் டிசைன் கொடுத்தா இன்னும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு இந்த பீடு ஆர் இந்த ஸ்டோனை நீங்கள் பாருங்களா, இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதிலேயே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹூக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பீடு வைக்காமலே நீங்கள் சிம்பிளி இதை மட்டும் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளி எனக்கு பிடிச்ச ஒரு மெத்தடில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்டு ரொம்ப நாளாகவே நான் வந்து இப்போ நெக் டிசைன்ஸ் எல்லாம் போடுறதில்ல. நான் கண்டிப்பாக 2 daysல நெக் டிசைன்ஸ் வீடியோ போடுறேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து 74 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆரி சேலஞ்ச். அண்ட் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி தான் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அட் ஃபஸ்ட் வந்து 30 days சேலஞ்ச் கேட்டிருந்தாங்க. அதுவும் நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம் நம்மளோட சேலஞ்சை, 30 days சேலஞ்சை. ஸோ இப்போ 100 days சேலஞ்ச் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து 100 days சேலஞ்ச் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 100க்குள்ளே தான். ஸோ 30, 20, 40, 50, 60, 100 வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதுக்கு மேலே பண்ணலை. ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலில் இருக்குது, ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 5 beads எடுத்திருக்கேன். 5 beads எடுத்து அதாவது நார்மல் நீடில் த்ரெட்டில் நம்ம கோர்த்து எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் இந்த ஹேங்கிங் வைக்கிறது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ரொம்பவுமே ஈஸி தான். பாருங்கள், இந்த மாதிரி 5 beads எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஒரு பீடை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த பீடு எடுத்திருக்கேன். இந்த லைட்டோட எஃபெக்டில் பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு ஸ்கை ப்ளூயிஷ் கலரில் இருக்குது. பட் இது ஒயிட் கலர் தான். ஸோ அதிலே ஹூக் இருக்கிறதுனால நம்ம அதில் வந்து நீடில் வந்து இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கிட்டால் போதும், ஈஸி தான். அதிலே ஹூக் கொடுத்துருக்கிறதுனால. இல்லைனா இன்கேஸ் ஹூக் கிடையாது அப்படின்னா நீங்கள் அந்த பீடுக்குள்ளாடி சின்னதாக ஹோல் இருக்கும், அதில் கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பீடை நம்ம அப்படியே விட்டுறணும். அதுக்கடுத்து செகண்ட் பீடிலேருந்து நம்ம வந்து திரும்ப வந்து கோர்க்கணும். கோர்த்து நம்மளோட ப்ளவுஸில் கொண்டு போய் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இது ரொம்பவுமே சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும். அண்டு இது ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது இந்த ஒர்க்கு. அண்டு ஹேங்கிங் வந்து நீங்களே வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நெக்கில் கூட ஹேங்கிங் போடுறாங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட டிசைன் வேணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டே 27 இந்த ப்ளவுஸோட கையோட டிசைன் இருக்குது. அண்டு 28 கழுத்தோட டிசைன்ஸ் இருக்குது. நான் வந்து ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன்.
நார்மல் நீடில். இது நார்மல் நீடில் தான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி எடுத்திருக்கோம். பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம் ரெஃபரன்ஸுக்கு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹேங்கிங் வந்து செட் பண்ணுறோம். பாருங்கள், இது ரொம்பவுமே ஈஸி தான். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ கேப்பு வேணுமோ அந்த அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் அடுத்த இதுக்கு நீங்கள் போகணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் விட்டால் பிடிக்காது, பக்கத்தில் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் அடுத்ததை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு இந்த ஹேங்கிங் லேஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து லெஹங்காஸ் அண்டு இந்த மாதிரி ப்ளவுசஸ், குர்த்திஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க ஹேங்கிங். அதுவும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடலில் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து எந்த மாடல் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாடலில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். பட்ஜெட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளோட சுகர் பீட்ஸ் 10 ருபீஸ் மட்டும்தான். அண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு பீஸ் அந்த பீடு, அந்த ரெயின் ட்ராப் பீடு வந்து 2 ருபீஸ். ஒரு பீஸ் 2 ருபீஸ். ஸோ உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் நீங்கள் வாங்கினா போதும். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப க்ளோஸாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணலை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு க்ளோஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் க்ளோஸாக வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அண்டு இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கலாம். அண்டு நார்மல் நீடில் நம்மளோட சேனலில் நார்மல் நீடில் ஆரி டிசைன் வந்து நிறையா போட்டிருக்கோம். லைக் செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி மாதிரியே நிறைய டிசைன் போட்டிருக்கோம். அதுவும் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம், ப்ளவுஸுக்கும் போட்டிருக்கோம், ப்ளஸ் வந்து மெட்டீரியலுக்குமே போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சாலே உங்களால் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் போட முடியும். ஸோ ரொம்பவுமே ஈஸி. வரும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி டிசைன் போடுறது எப்படி அப்படிங்கிறதும் நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் உங்களோட ஃப்ரீ டைமில் வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள், எப்படி டிசைன் பண்ணுங்கள், அப்படி போடுங்க, அப்படியெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து இது வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். அண்ட் ஒரே ஒருத்தங்க மட்டும் குர்த்தியில் கேட்டிருந்தீங்க. ஸோ குர்த்தி மீன்ஸ் என்கிட்ட குர்த்தி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இல்லை. அண்ட் அவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், குர்த்திக்கும் இதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட ப்ளவுஸுக்கு எப்படி கழுத்துக்கு டிசைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் குர்த்திக்கும் பண்ணணும். ப்ளவுஸுக்கு எப்படி கைகளுக்கு டிசைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் குர்த்திஸ் அண்ட் லெஹங்காஸுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் குர்த்தியில் டிசைன் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து கொலீக் ஃப்ரெண்டோட ப்ளவுஸ் தான். ஆல்ரெடி நிறைய ப்ளவுசஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஓரளவு முடிச்சு கொடுத்தாச்சு. அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு அகெயின் இவங்க ஹேங்கிங் கேட்டதுனால திரும்ப இந்த ப்ளவுஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து திரும்ப நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேங்கிங்ஸ் வந்து நீங்களே பண்ணலாம். அண்டு ஹேங்கிங் வந்து எப்படி வைக்கணுன்ட்டு நான் செப்பரேட்டாக அதுவும் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா கப்பிள் சேனல் தான், கப்பிள் வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தோம். அண்ட் இது சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால 100 டேஸ் சேலஞ்ச். அண்ட் இப்போ ஆரி நீடில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 100 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரி நீடில் எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் டீச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவுமே வேல்யூபிள். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் இதை பார்த்து ஒர்க் பண்ணி எனக்கு வீடியோஸ் அனுப்புகிறீங்க. ஸோ எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. வீடியோஸ் அனுப்புகிறீங்க, நிறைய பேர் பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ணுறீங்க நீங்கள் தானே அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் நான் உங்களை அங்கே பார்த்தேன் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நான் வந்து இனிமேல் வந்து எனக்கு இடையில வந்து ஒரு பெரிய கேப் ஆகிட்டு வீடியோஸ் போடுறதில்ல. ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு, ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. வாய்ஸ் வந்து ரொம்ப பிரேக் ஆகிருந்துச்சு, வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை, இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வீடியோஸ் என்னால் ரெகுலராக போட முடியலை. இப்போதைக்கு ஒரு 2-3 டேஸாக ரெகுலராக தான் போட்டுட்டு இருக்கேன். அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட மோட்டிவேஷன் தான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறேன். அண்ட் இது என்னோடய எய்மே இந்த 100 டேஸ் சேலஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். அதுக்கப்புறம் ஆரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆரி நீடில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோடய எய்மே. ஸோ மறக்காமல் வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் கையால் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவுமே ஈஸி. ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ப்ளவுசஸோட கழுத்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
கழுத்து நீங்கள் பேக் கழுத்தில் ஏதாவது டிசைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கூட செட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஹேங்கிங்ஸ் வந்து இப்போது டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது வந்து சிம்பிளான ஒரு மாடல், ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாஸியாக சிம்பிளான ஒரு மாடல் தான். இந்த மாடலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன், கொலீக் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்ததுல இந்த ப்ளவுஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்ணதில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ளவுஸோட மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளவுஸோட மெட்டீரியலுக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஒர்க்ஸை வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, எப்படி சென்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பா இன்ஸ்டா அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸோ நீங்கள் வந்து 9159672563 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போஸ்ட் போடுறேன். அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் அப்படி தான் எனக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. ஸோ அது எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கேயோ இருக்கீங்க, தெரியாதவங்க, லைக் சென்னை, கோயம்புத்தூர் இப்படியெல்லாம் இருக்கீங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறது நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது. அண்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த அளவுக்கு பண்ணி முடிச்சு எடுத்திருக்கோம். ஸோ இதோட ஃபுல் வீடியோ, லைக் இந்த ப்ளவுஸோட ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தெரியணும்னா டே 27 பாருங்கள். உங்களுக்கு டே 27 பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நான் மேலே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் டே 27 வீடியோ தெரியுது பாருங்கள். நீங்கள் அதை வேணும்னாலும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு உங்களுக்கு பர்சனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி ஒர்க்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.